பணித்துளிகள் 8வது மூல உபதேசமான மாபெரும் போராட்டம். ஏப்ரல் 9. மெய்யான மையம். அவராலேயன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12. மறுமலர்ச்சி கால வானவியலாளரான நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் நமது சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் பூமியை சுற்றவில்லை, சூரியனை சுற்றுகின்றது என கூறியபோது அது புரட்சிகர கருத்தாக தெரிந்தது. உண்மையிலேயே சூரியன்தான் பிரபஞ்சத்தின் மையம் என்ற கருத்தை முன்வைத்தவர் கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கிரேக்கரான சாமோசின் அரிஸ்டார்கஸ் என்பவர் ஆவார். கோபர்னிக்சனின் கருத்துக்களில் பல குறைபாடுகள் இருந்தன. மேலும் அவருடைய மாதிரியை டைகோ பிராகே, ஜோஹன்னஸ் கெப்லர், கலிலியோ கலிலி, ஐசக் நியூட்டன் உள்பட பல அறிஞர்கள் சரி செய்ய வேண்டியதிருந்தது. கோள்களில் சுற்றுப்பாதை நீளவட்டமானவை என்று கெப்லர் சொன்னார். தொலைநோக்கியை பயன்படுத்தி கலிலியோ அதற்கு ஆதாரங்களை வழங்கினார். கலிலியோவை 1633ஆம் ஆண்டில் ரோமுக்கு வரவழைத்து அவரது நம்பிக்கைகள் குறித்து விசாரித்தார்கள். வில்லியம் ஹெர்ஷல், ஃப்ரெட்ரிக் பெசல் போன்ற பிற்கால வானியலாளர்கள் பிரபஞ்சத்தின் மையத்தில் சூரியன் இல்லை என்பதை நிரூபித்தனர். சகலத்திற்கும் கிறிஸ்துவே மையமாக இருப்பதாக வேதாகமம் சொல்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை என்று யோவான் 1:1-3 வாசிக்கலாம். இயேசுவை மையத்திலிருந்து தள்ளி தன்னை மையமாக ஆக்கிக்கொள்ள பிசாசு ஆசைப்பட்டதுதான் மாபெரும் போராட்டத்தின் முக்கிய காரணம். நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சாத்தான் கூறினான் என்று மத்தேயு 4:9 வாசிக்கலாம். நாம் உலகத்தையோ மனிதரையோ சபையையும் மையமாக பார்ப்பதற்கு பிசாசு விரும்பலாம்.